அதுவும் பார்த்தீங்கன்னா, சில சகோதரிகள் லைவுக்கு நான் போறதுனால, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து தப்பு தப்பா பேசுறாங்க. அவங்களும் புடிச்சு திட்டி விடுறாங்க. இவங்க போக மாட்டேங்கிறாங்க. வேற ஒரு ஐடிலேருந்து வராங்க. ஆமா, அதிகம் ப்ரோ. என்னுடைய சேனல் போய் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் கிளிக் பண்ணுங்க. ஓ! என்ன சகோதரர், தேங்காய் திருடன் போறீங்களா? ஆமா, அதிகம் ப்ரோ. என்னுடைய சேனல் போய் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட தான் பேசணும் வந்திருக்கேன். சரிங்களா? உங்க எல்லாத்துட்டயும் பேசுனது ரொம்ப சந்தோஷம். நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம். ஏதாவது கேட்கறதா இருந்தா கேளுங்க. நீங்க என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாமே இங்க சகோதர, சகோதரி, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி தான். சரிங்களா? எல்லாத்துட்டயும் கண்டிப்பா பேசுவோம் நம்ம. நான் இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். நம்ம ப்ரோ டானிக் போட்டாச்சா? தேங்காய் திருடன் கேட்குறாங்க. இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, WhatsAppல நாம அதாவது மரணம் அடைந்தவர்கள் WhatsApp குரூப்ல நம்ம இருக்கோம். நான் இருக்கேன். சரிங்களா? தினம் தினம் ஒருத்தர் 2 பேர் அதாவது மரணம் அடைஞ்சுறாங்க. செய்தி வருது. இந்த செய்திலாம் எதுக்கு வருதுன்னா, நம்ம வந்து வாழ்க்கை அடுத்த நிமிஷம் இருக்குமான்னு தெரியல. யார்ட்டயாவது நம்ம தப்பா பேசுனோம்னா, நம்ம சாரி சொல்லிருவோம். முகத்த வச்சுட்டு நம்ம திட்ட தான் செய்வோம். சரிங்களா? ரவி மார்லி அண்ணா கேட்குறாங்க. இப்போ இல்ல நெக்ஸ்ட் வீக் சண்டே. ரவி மார்லி அண்ணா நீங்க எந்த ஊருண்ணா சொல்லுங்களேன்? டானிக். அவன் எப்பலாம் நேம் சேஞ்ச் பண்றானோ நமக்கு தெரிஞ்சிடும். ஓ! தேங்காய் திருடன்னா இந்த மாரி சில பேரு இப்படி இருக்கிறதுனால செய்யக்கூடாதுன்னா, ஒருத்தவங்க பேரோடையோ, ஃபோட்டோவோடையோ வந்து வரக்கூடாது மத்தவங்க. ஏன்னா, இது அநாகரிகமான செயல் யாரா இருந்தாலும் சரி. அவங்களுக்கும் குடும்பத்தார் இருப்பாங்க. அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாமே இருப்பாங்க. இந்த மாரி அவங்கள்ட்ட போய் செஞ்சா அவங்க அந்த வலி தெரியும். நான் இந்த மாரி யார்ட்டயுமே ஆ பொய்யா பேசவோ, பழகவும் மாட்டேன். நான் செய்யவும் மாட்டேன். ஏன்னா, நான் சூப்பர் கோகுனட் அதிகம் ஏமாந்தவன். அதிகம் ஏமாந்தவன்னா, நீங்க பேர் வச்சிருக்க பேர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வச்சிருப்பீங்க போல இருக்கு. நானும் சைக்கோ ப்ரொஃபைல் பிக்சர் கூட ஒழுங்கா வைக்க தெரியல. ஓ! தேங்கா திருடன் அவங்க சொல்றது அந்த ஆள் பேர் என்ன பரத்தா? தங்கச்சி சாசா லைவ்ல கூட வந்து தப்பா பேசிட்டு இருந்தான். அவன் தான் பஞ்சநாதன் அண்ணன் இது போய் தப்பா பேசுறான். ஆனா என்னன்னு தெரியல தேங்கா திருடன் அந்த மாரி சில பேர் பண்றாங்க. நம்ம செய்யக்கூடாது அடுத்தவங்க பேர்ல வர்றது. உண்மையாவா சைக்கோ? நான் இப்படி செய்றவங்க அப்படி உள்ளவங்க. பிரதாப் தம்பி, பிரதாப் தம்பி, அதிகம் ஏமாந்தவர் லைஃப்ல எவ்வளோ ஏமாந்து இருக்கீங்க? யாரு பெருசா செஞ்சுட்டாங்க போல. யாரோ ரவி மார்லியானா சொல்லியிருக்காங்க. யாரோ பெருசா செஞ்சுட்டாங்க போல. அதிகம் ஏமாந்தவரு லைஃப்ல எவ்வளோ ஏமாந்து இருக்கீங்க? வாழ்க்கையில நான் சகஜம் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில பேர் நம்மளை ஏமாத்துவாங்க. நம்ம உண்மையா இருந்து யாரையுமே ஏமாத்தாம நம்ம இருந்தாலே போதும். அவங்கள யாராச்சும் ஏமாத்திட்டு போவாங்க. சரிங்களா? இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி தான். சரிங்களா? சில பேர் அந்த மாரி தான் சில சகோதரிகள், அக்காக்கள் பதிவுல போய் தப்பு தப்பா பேசுறாங்க. அப்படி இல்ல ரவி. ரவி மாலி அண்ணா சொல்றாங்க. தெரியல. 3, 4 இயர்ஸ் ஆயிடும். ரவி எப்போ உங்க கோர்ஸ் முடியும்? இல்ல ரவி 3, 4 இயர்ஸ் ஆயிடும். அதிகம் ஏமாந்தவன் சொல்றாங்க. தப்பு அவன் இல்ல. யாராவது பேசுங்களேன். இங்க இருக்கிற அண்ணாக்கள யாராவது பேசுங்க. சாசா தங்கச்சி இருக்காங்களா? இல்ல. வாழ்க்கையில ஏமாற்றம் மட்டும் தான் நண்பா. ரவி மாரி அண்ணா சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைனாலே ஏமாற்றம் மட்டும் தான்ண்ணா. அண்ணா அது மட்டும் இல்லண்ணா. நம்ம உண்மையா இருந்து யாரையுமே ஏமாத்தாம இருக்கோம். சரிங்களா? கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா வாழ்க்கையில சில விஷயங்கள் கடவுள் நம்ம குடுத்துருக்க மாட்டாரு. ஆனா அவர்ட்ட நம்ம வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு நம்மட்ட நம்ம வந்து சோர்வடையாம வேண்டிக்கணும். நான் ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்லிட்டா